சீமான் மனைவி செய்த காரியம் எதிர்பாராமல் வந்த அந்த கமெண்ட் இணையத்தில் படு வைரல். நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளராக உள்ள சீமான் பல சீரியஸ் கமெண்ட்களை முன்வைத்து வெகுவாக இளைஞர்களை தன் பக்கம் கவர்ந்து வருகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இருப்பினும் இந்த சமயத்திலேயே சீமான் குறித்த பல சச்சரவுகள் மற்றும் சர்ச்சைகள் வெளிவர தொடங்கியிருப்பது சீமானின் அரசியல் வாழ்க்கையில் ஒரு தடைக்கற்களாக வருகிறது என்று கூறப்படுகிறது. அதாவது தன்னை திருமணம் செய்து கொள்வதாக கூறி சீமான் தன்னை ஏமாற்றியதாக விஜயலட்சுமி காவல் நிலையத்தில் புகார் அளித்ததும் அதற்கு சீமான் மறுப்பு தெரிவித்ததும் அரசியல் வட்டாரங்கள் முழுவதும் பரபரப்பாக கிசுகிசுக்கப்பட்டது. அதே சமயத்தில் அவரது மனைவியும் சீமானுடன் துணையாக நின்றதும் அரசியல் வட்டாரத்திலும் கவனம் பெற்றது. இதனையடுத்து ஜனவரி மாதம் 13ஆம் தேதி நாம் தமிழர் கட்சியின் பொதுக்குழு கூட்டம் சென்னை வானகரம் ஸ்ரீ வாரு வெங்கடாச்சலம் பேலஸில் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் பல முக்கிய நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகிகள் கலந்து கொண்டதாகவும் 30க்கும் மேற்பட்ட மாநில பொறுப்பாளர்கள் மேடை ஏறி பேசியதாகவும் கூறப்படுகிறது. மேலும் அவர்கள் நீண்ட காலமாக கட்சிக்குள் நிலவி வரும் பிரச்சனைகள் மற்றும் அதிருப்திகளை வெட்ட வெளிச்சம் போட்டு மேடையிலேயே கூறியதாகவும் தகவல்கள் வெளியாகி உள்ளது. அது மட்டுமின்றி நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி அமைப்பதற்கான பேச்சுவார்த்தைகளும் இந்த பொதுக்கூட்டத்தில் முன்வைக்கப்பட்டதாகவும் கூறப்பட்டது. ஆனால் இந்த பொதுக்கூட்டத்தில் இறுதியாக பேசிய கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் இதனை மறுத்து பேசியுள்ளார். அதாவது நாம் தமிழர் கட்சி தனித்துதான் போட்டியிடும், அதில் எந்த ஒரு குழப்பமும் உங்களுக்கு வேண்டாம். நமக்கு எடுத்துக்காட்டாக தற்போது இருப்பது தேமுதிக தான். நமக்கு முன்பே தனித்து போட்டியிட்ட தேமுதிகவிற்கு 10% வாக்குகள் வரை கிடைத்தது. இதனை கொண்டு இனி வரும் தேர்தலிலும் நாம் தனித்துதான் போட்டியிட வேண்டும் என்றும் நீங்கள் ஒவ்வொருவரும் நீங்கள் சார்ந்து இருக்கின்ற ஊரை நாம் தமிழர் கட்சியின் கோட்டைகளாக மாற்றுங்கள் என்றும் தனித்தே போட்டியிடுவோம். ஒருவேளை கூட்டணிக்கு நாம் சென்றால் தற்பொழுது 7% இருக்கும் நம் கட்சியின் வாக்கு 0.005% குறைந்துவிடும் என்றும் பேசினார். இந்த தகவல்கள் தற்போது வெளியாகி அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டு வந்த குழப்பத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்தது. அதோடு சீமான் தற்பொழுது அதிக சர்ச்சைகளை சிக்கி வந்தாலும் அவரது மனைவி அவருக்கு துணையாக நின்று அவருடனே பல பொது நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மேடையில் பேசி வருகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமின்றி தற்போது அதில் ஒரு படி மேலே சென்று சீமான் செல்ல முடியாத பல நிகழ்ச்சிகளுக்கு இவரே சென்று வருகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் திருப்போரூர் சட்டமன்ற தொகுதி அலுவலகத்தின் திறப்பு விழாவில் சீமான் மனைவியான வழக்கறிஞர் கயல்விழி கலந்து கொண்டு திறந்து வைத்துள்ளார். இதற்கு திமுக தரப்பில் கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டுள்ளது. அதாவது அடுத்த தேமுதிக தற்போது உருவாக்கி கொண்டு இருக்கிறது. சீமான் தீராத குடிபோதையால் பல நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள முடியாமல் தற்பொழுது அவரது மனைவியை அவருக்கு பதிலாக கலந்து கொள்ள வைக்கிறார். எப்படி தேமுதிகவை விஜயகாந்த் இறந்த பிறகு பிரேமலதா பொறுப்பேற்றாரோ அதே போன்று நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளராக கயல்விழி மாறலாம் என கமெண்ட் செய்து வருகிறார்கள். இது இணையத்தில் தற்பொழுது வைரலாகி உள்ளது. ஊழலற்ற ஆட்சி யாரை வச்சு அமைப்ப? லஞ்சமற்ற ஆட்சி யாரை வச்சு அமைப்ப? நிலம் வளம் காக்கப்படணும், யார் உனக்கு? உன் மொழி மீட்கப்படணும், காக்கப்படணும், யார் உனக்கு இருப்பா? தமிழர் என்று பேச ஒருத்தன் நாக்கு இருக்குன்னு சொல்லு இந்த நாட்டில் கிடையாது. இங்க பேசுனாங்கல்ல, என் தம்பி கூட பேசினான். இந்த மொழி பொறியியல கீழப்பள்ளூர் சின்னச்சாமி சொல்றாங்களே, கோடம்பாக்க சிவலிங்கம், விருகம்பாக்க அரங்கநாதன், கீரனூர் முத்து, சத்தியமங்கலம் முத்து, ஆசிரியர் வீரப்பன், சிவங்க ராஜேந்திரன், இந்த பேர்களையாவது நினைவு சரி எழுதி வச்சு கூட படிக்க போது. விருகம்பாக்க அரங்கநாதன் எழுதி வச்சாது படிக்க சொல்லு. தெரியாது. நான் தம்பி சாகிற வரைக்கும் நான் ரெட்டலை தான் தம்பி. அப்போ நம்ம பிள்ளை என்ன பண்ணுறாங்க, நம்ம ஆளுங்க சும்மாவே பேசுவாங்க, ஐயா நீங்கள் எப்பயா சாவுங்க, நான்லாம் திமுக அடிமை சீமான் அப்படிங்கும்போது நான் சிரிக்கிறேன். என்ன சீமான் சிரிக்கிறேன்? இல்லை ஒருத்தன் அடிமையாக இருக்கிறதே பெருமையாக சொன்னதை இப்போ தான் நான் பார்க்குறேன். கருமம். அவங்கள பாருங்களேன், மீண்டும் மஞ்சள் பை இயக்கம். வாப்பா, என் பை பச்சை ஊதா வெள்ளையா இருந்தாகாதப்பா, மஞ்சளாக தான் இருக்கணுமாப்பா. ஏன்னா அவர் வண்டி ஏறும்போது மஞ்சள் பையோட ஏறிட்டாரு. எத்தனையோ வண்ணத்தில் துண்டு இருக்கும்போது மஞ்சள் துண்டை போட்டாரு. காரணம் அவர்கள் இனத்தில் அவர்கள் நிறத்தில் அதை அணியணும்.